Hi friends, இது உங்களுடைய Santhitech YouTube சேனல். இந்த வீடியோவில் நம்ம Redmi 4A மொபைலை பற்றி அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். Redmi 4A வந்து நமக்கு இந்த மந்தோட 23 and 22nd தான் இதை வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு 4G சப்போர்ட் பண்ணுற மொபைல் தான். இந்த மொபைல் நமக்கு மார்க்கெட்டில் 6000லேயே கிடைக்குது. நீங்கள் இந்த மொபைலை வந்து ஜியோமியோட அவங்களோட வெப்சைட்லேயே போய் டேரெக்டாக வாங்குனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 6000க்கு கிடைக்கும். மற்ற ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி போனீங்கன்னா அவங்க வந்து 6500 இந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இங்கே வந்து சேல் வந்து எப்போ போடுறாங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் இந்த மொபைலை வந்து ஒன்று வாங்க முடியும். இதோட டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. குவாட் கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதோட உங்களுக்கு வந்து 13 MP ரியர் கேமரா வந்து 13 MP கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து 8 MP கொடுத்துருக்காங்க. 2GB ரேம் இதில் சப்போர்ட் பண்ணது, ப்ளஸ் 16GB ரோம் சப்போர்ட் பண்ணது. இதோட பேட்டரியோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3120 mAh அப்படி இருக்குது. அண்டு 3030 mAh பெர் மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டியூவல் சிம் வந்து சப்போர்ட் பண்ணது வித் வோல்ட்டோட. ஒரு 4G மொபைல் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இது பண்ணுவேன். 6000க்கு இது ஒரு நல்ல மொபைல் அப்படின்னு சொல்லலாம். கலர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் கிடைக்கிது, ரோஸ் கோல்டு கிடைக்கிது, டார்க் கிரே கலரில் கிடைக்கிது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2GB ரேம், 16GB ஃப்ளாஷ் மெமரி யூஸ் பண்ணியிருக்காங்க. குவாட் கோர் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1.4 GHz MX கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன்ஸ்லாம் பார்த்துங்க, உங்களுக்கு தெரியும். அங்கே ஸ்க்ரீனில் பார்த்தா உங்களுக்கு தெரியுது. இந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 inch HD டிஸ்பிளே இதோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்து 131.5 கிராம்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்லிம்மான மொபைல் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதோட பேட்டரி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னா 3120 mAh. இதோட கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 element லென்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் LED ஃப்ளாஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. HDR சப்போர்ட் பண்ணுது. பெனாரோமா இந்த மாதிரி நமக்கு தேவையான ஃபில்டர்ஸ்லாம் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 5 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. ரியர் கேமரா வந்து 13 MP இருக்குது. வீடியோ ரெக்கார்டிங்னா 1080p பிக்சல்ஸில் per 720 பிக்சல்ஸில் இருக்குது. ரிசல்யூஷன் இதில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 inch HD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்யூஷன்ஸ்லாம் குட்டாகவே இருக்குது. இதில் வந்து 4G சப்போர்ட் பண்ணது, 3G சப்போர்ட் பண்ணது, 2G சப்போர்ட் பண்ணது. கனெக்டிவிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கனெக்டிவிட்டிஸ் ப்ளூடூத் மூலமாக, வைஃபை மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். டியூவல் சிம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுடைய ப்ரைமரி சிம் அப்படிங்கிறது வந்து 4Gயை வந்து சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி நம்மளுடைய செகண்டரி சிம் அப்படிங்கிறது 2G கால்ஸ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். மொபைலோட இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து நம்ம ஒரு சிம் கார்டு ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு தான் யூஸ் பண்ண முடியும். டியூவல் சிம் யூஸ் பண்ணோம்னா நம்மளால் மெமரி கார்டு வந்து இதில் யூஸ் பண்ண முடியாது. இது வந்து இந்த மொபைலோட ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த மொபைலோட GPS இந்த இதெல்லாம் ஓகே. 6000க்கு உங்களுக்கு ஒரு 4G மொபைல் வேணும் அப்படின்னா இந்த மொபைலை வந்து கண்டிப்பாக நல்ல மொபைல்னு அப்படின்னு சொல்லலாம். சென்சார்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன நம்ம வாங்கும்போது நம்மளுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் நம்மளோட மொபைல் சிம் கார்டு இன்சர்ட்டிங் டூல் அப்படின்ற இந்த பின் ஒன்று கொடுத்துருப்பாங்க. சிம் கார்டு நம்ம இது பண்ணுறதுக்கு பவர் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. USB 2.0 கேபிள் கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம மொபைல்ஸ் அண்ட் கேஜெட்ஸோட ரிவ்யூஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், Santhitech சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.